வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். ஆமா. ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவு தொடர் நீங்க கேட்டிருப்பீங்க. அதிலிருந்து 81வது ஒலிப்பதிவு. ரொம்ப முக்கியமான ஒரு ஆடியோ அது. ஆமா. அதுல இருக்கிற சில கருத்துக்களை நம்ம கொஞ்சம் அலசி ஆராயலான்னு இருக்கோம். முக்கியமா ஞானமடைஞ்ச ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்னு ஓஷோ சொல்றார். ஆனா அது நம்ம இயல்பான புரிதலுக்கு கொஞ்சம் தலைகீழா இருக்கு. நிச்சயமா. ஞானி நல்லவங்கள புகழ மாட்டார், கெட்டவங்களை இகழ மாட்டார், ஏன் தன் குடும்பத்தின் மேல கூட பற்று வைக்க மாட்டார்னு சொல்லும்போது, ஆமா. அது நமக்கு ஒரு விதமான ம், உணர்ச்சியற்ற நிலை மாதிரி தோணலாம். கொஞ்சம் இரக்கமற்ற நிலை மாதிரி கூட தோணும். சரியா சொன்னீங்க. அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இது உண்மையிலேயே ஒரு உயர்ந்த பிரக்ஞ நிலையா, இல்ல இது ஒரு மாதிரி உணர்ச்சிகளை விட்டு விலகி போறதா, இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். பண்ணலாம். சரி, முதல் புள்ளிக்கு வருவோம். புகழ்ச்சி, இகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலை. ஞானி ஒரு மகானை புகழ்வதுமில்லை, ஒரு தீயவரை கண்டிப்பதுமில்லைன்னு ஓஷோ சொல்றாரு. இது ஏன்? ஒரு சமூகமா நம்ம நல்ல விஷயங்களை பாராட்டவும், ஆமா, தப்பான விஷயங்களை கண்டிக்கவும் தானே பழகியிருக்கோம். அதுதானே ஒரு அறம் மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓஷோ இத அறம் சார்ந்த பார்வையில பார்க்கல, ஒரு ஆழமான உளவியல் பார்வையில பார்க்கறார். ஓஹோ. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம ஒருத்தரை புகழும் போதோ இல்ல இகழும் போதோ அது அவங்கள பத்தின தீர்ப்பு மட்டும் இல்ல, அது நம்மள பத்திய ஒரு வெளிப்பாடுங்கிறார். நம்மள பத்தியா? அது எப்படி? நாம ஒருத்தரை ரொம்ப புகழும் போது அதுக்குள்ள நான் இவரை போல ஆகணுங்கிற ஒரு ஆசை மறைஞ்சிருக்கு. அது நம்மளோட எதிர்கால கனவு. ஓ, அப்போ இகழ்ச்சி, ஒருத்தரை நாம ரொம்ப கடுமையா விமர்சிக்கும் போது என்ன நடக்குது? அது இன்னும் சுவாரஸ்யமானது. ஒருத்தரை நாம கடுமையா இகழும்போது ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு, நான் இவரை போல ஆகிடக்கூடாதுங்கிற ஆழமான பயம். சரி. இல்லைனா இன்னும் நுட்பமான ஒரு விஷயம், நாம கண்டிக்கிற அதே குணம் நம்மகிட்டயே எங்கேயோ ஒரு மூலையில ஒழிஞ்சுகிட்டு இருக்கலாம். அப்படியா? ஆமா, அத நாம ஒத்துக்க விரும்பாததால வெளியில இருக்கிறவங்க மேல அத போட்டு நம்மள நாம சமாதானப்படுத்திக்கிறோம். இதுக்கு ஓஷோ ஒரு திருடன் உதாரணம் சொல்றாரு. ஆமாமாமாம். அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதேதான். கூத்தக்கல மாட்டிக்கிட்ட ஒரு திருடன் தம் மேல சந்தேகம் வராம இருக்க தானே முன்னாடி நின்னு திருடன் திருடன்னு கத்துவானா. கவனத்தை திசை திருப்ப. கரெக்ட். அதே போல காமத்தை பத்தி ரொம்ப ஆவேசமா பேசுற துறவிகள் உள்ளுக்குள்ள அந்த உணர்வோட ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கலான்னு ஓஷோ சுட்டி காட்டுறார். ஞானி இந்த ரெண்டு பக்கத்தையும் கடந்து நிக்கிறார். ஒரு சாட்சியா மட்டும் பாக்குறார். ஆமா, அவருக்கு ராமர் ராமரா தெரியறார், ராவணன் ராவணனா தெரியறான். இது நல்லது இது கெட்டதுங்கிற தீர்ப்பு அங்க இல்ல, இருப்பதை உள்ளது உள்ளபடியே ஏத்துக்கிற ஒரு நிலை அது. சரி, ஒரு பக்கம் புகழ்ச்சிங்கிற ஆசை, இன்னொரு பக்கம் இகழ்ச்சிங்கிற பயம். இந்த ரெண்டு அலைகளுக்கும் நடுவுல சிக்காம அமைதியா இருக்கிற அந்த மனநிலையை தான் ஓஷோ சமதா, அதாவது சமநிலைன்னு சொல்றாரா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த பேச்சோட மையப்புள்ளியே, சமநிலை. அவர் சொல்றார், இது கீழே நாட்டு தத்துவங்களோட இதயம் போன்றதுன்னு. இந்த சம்ங்கிற மூல வார்த்தையில இருந்துதான் பல முக்கியமான சொற்கள் வருது. சமண மதத்துல சம்யக் தர்சனம், இந்து மதத்துல சமாதி, ஓ, ஏன் மேற்கத்திய இசையில கூட சிம்பனி அப்படிங்கிற வார்த்தை வருது. சிம்பனினா என்ன? பல வாத்திய கருவிகளோட ஒலி ஒன்னோட ஒன்னு மோதாம ஒரு சமநிலையில இணக்கமா இருக்கிறது தான். ஆமா ஆமா. அதே மாதிரி வாழ்க்கையில இன்னும் துன்பம்னு ரெண்டு எதிரெதிரான விஷயங்கள் வரும்போதும் மனசு அசைவில்லாம ஒரு விதமான உள் இணக்கத்தோட இருக்கிறது தான் சமதா. துன்பம் வரும்போது அசைவில்லாம இருக்கிறது புரியுது, அது ஒரு விதமான மன வலிமை. ஆனா இன்பம் வரும்போது கூடவா அசைவில்லாம இருக்கணும்? அது வாழ்க்கையோட சுவாரஸ்யத்தையே குறைச்சிடாதா? இது ஒரு அருமையான கேள்வி. நம்ம எல்லோருக்குள்ளேயும் இது இருக்கும். ஓஷோ இதுக்கு ஒரு இளம் சன்னியாசியோட கதைய உதாரணமா சொல்றார். ஆமா, அந்த கதை. அந்த சன்னியாசி ஆழ்ந்த தியானத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கார். ஆனா அந்த ஆனந்தத்தோடவே சேர்ந்து அவருக்குள்ளே ஒரு சின்ன பயமும் வருது. என்ன பயம்? ஆஹா, இந்த ஆனந்தம் எவ்வளவு நல்லா இருக்கு, ஆனா நான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில போனது இந்த ஆனந்தம் போயிடுமோன்னு பயப்படுறார். ஆமாம், இது ரொம்ப நிஜமான உணர்வு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும்போது ஐயோ இது முடிஞ்சிடுமோங்கிற ஒரு பதட்டம் கூடவே வருமே. அதுதான். அப்போ இன்பம் வரும்போது அதை இழந்துடுவோமோங்கிற பயம் கூடவே வருது. அப்போ அது முழுமையான இன்பமா இருக்காது. அதுவும் ஒரு விதமான மன அலைக்கழிப்பு தான். சரிதான். ஞானியோட நிலை என்னன்னா, அவர் இன்பத்தையும் ஒரு சாட்சியா பாக்குறாரு, துன்பத்தையும் ஒரு சாட்சியா பாக்குறாரு. ரெண்டுமே மேக மாதிரி வந்துட்டு போற விஷயங்கள். அவர் நிரந்தரமான வானம் மாதிரி அசைவில்லாம இருக்காரு. ஓகே, இந்த சமதா நிலை, அதாவது அசைவற்ற சாட்சியா இருக்கிறதுங்கிற ஆசையம் புரியுது.
ஆனா இது எனக்கு இன்னொரு நடைமுறை சிக்கலை கொண்டு வருது. சொல்லுங்க. ஒருத்தர் இவ்வளவு சமநிலையில இவ்ளோ அசைவில்லாம இருந்தா அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரா? ஒரு ஞானி சமூகத்துக்கு பயன்படாம ஒரு மரத்துக்கு அடியில சும்மா உட்காந்துருவாரா? ஓஷோ கூட ஒரு சமஸ்கிருத வரிய சொல்றாரு. ஆமா, கிஞ்சித் கிருத்தியம் ந பஷ்யதி. அதுதான், ஞானிக்கு செய்வதற்கு எதுவும் மிச்சமில்லைன்னு. இத கேட்டா அது சோம்பேறித்தனத்துக்கான ஒரு தத்துவ விளக்கமோன்னு தோணுது. நிச்சயமா அப்படி தோணும். ஆனா ஓஷோ அத ரொம்ப அழகா விளக்குறார். செய்வதற்கு எதுவும் மிச்சம் இல்லைனா அவர் சும்மா உட்கார்ந்திருக்காருன்னு அர்த்தம் இல்ல. பின்ன நான் செய்கிறேனுங்கிற அகங்காரத்தோட செய்யப்படுற செயல்கள் அங்க இல்லைன்னு தான் அர்த்தம். ஓ, நாம ஒரு செயலை செய்யும்போது ஒரு திட்டத்தோட, ஒரு நோக்கத்தோட, அதோட பலனை எதிர்பார்த்து செய்றோம். நான் இத பண்ணணும், இது மூலமா எனக்கு இது கிடைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஞானியோட செயல்கள் அப்படிப்பட்டது இல்ல. அப்ப எப்படி இருக்கும்? அது இயற்கையா ஸ்வதஸ்பூர்த்தமாக, அதாவது ஒரு திட்டமிடல் இல்லாம அந்தந்த கணத்துல தானா நிகழுது. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? தானா நிகழுதுன்னா என்ன? ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான ஓமைய கொடுக்கிறார். ஒரு ஞானிங்கிறவர் சுவத்துல அடிச்சிருக்கிற ஒரு ஆணி, ஒரு கூண்டி மாதிரிங்கிறார். ஆணி மாதிரியா? ஆமா, அந்த ஆணிக்கு எந்த வேலையும் இல்ல, அது சும்மா தான் இருக்கு. ஆனா கடவுளுக்கோ இல்ல இயற்கைக்கோ அந்த வழியா போகும்போது தன்னோட அங்கியே அதுல மாட்டிட்டு போகலாம், இல்ல மாட்டாமலும் போகலாம். சரி. அங்கி மாட்டப்பட்டா ஆணி பெருமைப்படாது, அங்கி எடுக்கப்பட்டா ஆணி வருத்தப்படாது. அதோட வேலை அங்க சும்மா உறுதியா இருக்கிறது மட்டும்தான். வாவ், இது ரொம்ப ஆழமான ஓமை. அப்போ செயல் அந்த ஆணி மூலமா நடக்குது, ஆனா ஆணி நான் இதை செய்கிறேன்னு உரிமை கொண்டாடுறதில்ல. மிகச் சரியா, அந்த செயல் அவங்க வழியா நடக்குது, அவங்களால திட்டமிட்டு நடத்தப்படுறதில்ல. அகங்காரம் அந்த இடத்துல இல்ல. புரியுது புரியுது. நம்ம ஒரு பழக்கப்பட்ட பாதையில வண்டி ஓட்டிட்டு போகும்போது யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஸ்டியரிங்க திருப்பணும், இப்ப பிரேக் அழுத்தணும்னு நாம ஒவ்வொரு நொடியும் யோசிச்சு செய்யறதில்ல, அது தானா நடக்குது. ஆமா. ஓஷோ சொல்றது வாழ்க்கையையே அந்த மாதிரி ஒரு பிரக்ஞையோட, ஆனா அகங்காரத்தோட தலையீடு இல்லாம வாழ்றது தான் ஞானியோட செயல்பாடுங்கிறாரு. ஷென், இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் கொஞ்சம் தத்துவார்த்தமா இருந்துச்சு. ஆனா இந்த ஒலிப்பதிவுல நீங்க கேட்கும்போது ரொம்ப சவாலா, மனசுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு பகுதிக்குள்ள இப்ப நுழையலாம். ஆமாம், அந்த பகுதிக்கு வரோம். ஞானி தன் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது கூட பற்றுதல் இல்லாமல் நிஸ்நேகான்னு சொல்றாங்க. இது ரொம்ப உணர்ச்சியற்ற, அன்பில்லாத ஒருத்தரோட சித்திரம் மாதிரி தெரியுதே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, இதுதான் இந்த உரையாடல்லையே ஜீரணிக்க கடினமான பகுதி. பற்றுதல் இல்லாமல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அன்பில்லாம அப்படின்னு தான் தோணும். கரெக்ட். ஆனா ஓஷோ சொல்றார், இது ரெண்டும் வெவ்வேறான விஷயங்கள்னு. இங்க சொல்லப்படுறது அன்பில்லாம இருக்கிறது இல்ல, என்னுடையதுங்கிற அகங்காரத்தோட அடிப்படையில வர பற்றுதல், அந்த உரிமை உணர்ச்சி, அது இல்லாம இருக்கிறது தான். என்னுடைய அன்பு, என்னுடைய மகன், இதுக்கும் வெறுமனே அன்பு செலுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட அம்புல பெரும்பாலும் ஒரு விதமான உடைமை உணர்ச்சி கலந்திருக்கு. என் மகன் நல்லா படிக்கணும், என் மனைவி நான் சொல்றத கேட்கணும்னு அதுல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆமா, அது உண்மைதான். அந்த எதிர்பார்ப்பு உடையறப்போ அன்பு கோவமா மாறுது, அந்த உறவு ஒரு சுமையா மாறுது. ஞானியோட அம்பு அப்படிப்பட்டதில்ல, அது நிபந்தனையற்றது. கருணை மாதிரிங்களா? அதேதான், சூரியன் எப்படி எல்லா இடத்துலயும் பேதம் பார்க்காம ஒளி கொடுக்குதோ அந்த மாதிரி. இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த தந்தை மகன் கதை ரொம்ப வலிமையானது இல்லையா? ஆமா, ரொம்பவே. ஒரு தந்தை தம் மகன் மேல உயிரையே வச்சிருக்கார். திடீர்னு ஒரு நாள் அந்த மகன் தன்னோட மகன் இல்ல, மருத்துவமனையில குழந்தை மாறிடுச்சுன்னு தெரிய வருது. அந்த நிமிஷமே அத்தனை வருஷமா இருந்த அன்பு மொத்தமா மாறிஞ்சு வெறுப்பா மாறுது. அப்போ அவர் அன்பு செஞ்சது அந்த குழந்தை மேலையா, இல்ல என் மகன்கிற அந்த எண்ணத்தின் மேலையா? ஏன்கிற வார்த்தை மேலதான். ஆமா, அந்த எண்ணுங்கிற வார்த்தை போனதும் அன்பும் போயிடுச்சு. இது ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. அப்போ உண்மையான அன்புங்கிறது ஒருத்தரை சொந்தம் கொண்டாட நினைக்காது, அவங்களா இருக்க சுதந்திரம் கொடுக்கும். அது ஒரு சிறை இல்ல. அதுதான் என் அன்புன்னு நீங்க சொல்லும்போது நீங்க அவங்கள உங்களுக்கு சொந்தமாக்க பாக்குறீங்க. அது ஒரு தங்க கூண்டு மாதிரி. ஆனா கருணைங்கிறது நீங்க யாருங்கிறத பத்தி கவலைப்படாம உங்க மேல காட்டப்படுற அன்பு. புத்தர் அத கருணாங்கிறாரு, மகாவீரர் அத அஹிம்சைங்கிறாரு. சரி, புகழ்ச்சி இகழ்ச்சியை கடந்தாச்சு, இன்பத் துன்பத்துல சமநிலையில இருக்கிறாங்க, செயல்கள்ல அகங்காரம் இல்ல, உறவுகள்ல பற்றுதல் இல்ல. இதெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது அந்த ஞானியோட மனநிலை எப்படி இருக்கும்? ஓஷோ அடுத்ததா சொல்ற ஒரு விஷயம் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் விட முரணா இருக்கு.
ஞானியிடம் விரக்தி கூட அழகாக இருக்கிறது. அதாவது நிராஷா சோபத்தே புதா. விரக்தி அது எப்படி அழகா இருக்க முடியும்? இதுதான் ஓஷோவோட தனித்தன்மை. அவர் முரண்பாடுகள் மூலமா உண்மைய விளக்குவார். நாம விரக்தின்னு சொல்றது என்ன? நாம வெளி உலகத்துக்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்து அது கிடைக்காதப்போ வர ஏமாற்றம். ஆமா. நம்மளோட சக்தியெல்லாம் வெளியில போய் ஒரு சுவத்துல மோதி திரும்பி வர்ற மாதிரி. ஆனா ஓஷோ சொல்ற அழகு அந்த மோதுதலுக்கு அப்புறம் வர்றது. அது எப்படி? நீங்க வெளி உலகத்துக்கிட்ட இருந்து சந்தோஷத்தையோ அங்கீகாரத்தையோ தேடி ஓடுறத நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியில இருந்து எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்லைங்கிற முழுமையான புரிதல், ஒரு முழுமையான விரக்தி உங்களுக்கு வந்துடுச்சு. சரி. அப்ப என்ன ஆகும்? உங்க சக்தியெல்லாம் வெளியில சிதறி போகாம உங்களுக்குள்ளே திரும்ப ஆரம்பிக்கும். ஓஹோ. ஒரு கரை புரண்ட ஓடுற நதி கடலை தேடி ஓடுறத நிறுத்திட்டு தனக்குள்ளேயே ஆழமாகி ஒரு அமைதியான ஏரி மாதிரி மாறுறத கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உள் அமைதி, அந்த தனக்குள்ளேயே முழுமையா இருக்கிற ஆற்றல், அதுதான் அந்த அழகு. வாவ். ஆற்றல் உள்நோக்கி திரும்புறதுனால வர்ற அழகு. இது ஒரு புதிய கோணம். கடைசியா ஓஷோ ஒரு சந்நியாசியோட பயணத்தை பத்தி சொல்ற ஒரு உருவகத்தையும் வளர்க்கிறார். ஆமா. வெவ்வேறு தேசங்களில் சுற்றுவது, சூரியன் மறையும் இடத்தில் உறங்குவது, இதெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்குது? இதுவும் ஒரு அகப்பயணத்துக்கான உருவகம்தான். வெவ்வேறு தேசங்களில் சுற்றுவதுன்னா நிஜமாவே தேசம் விட்டு தேசம் போறதில்ல. பின்ன மனசோட வெவ்வேறு நிலைகளை, அதாவது கோபம், அன்பு, வெறுப்பு, பேராசைன்னு நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற வெவ்வேறு தேசங்களை ஆராய்ந்து பார்க்கறது. ஓ, அந்த மனநிலைகளை ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது. அதேதான். அப்போ சூரியன் மறையும் இடத்தில் உறங்குவது? இங்க சூரியன்கிறது நம்மளோட பிரக்ஞை, நம்மளோட உணர்வு நிலை. சரி. சூரியன் மறையும் இடம்னா நம்மளோட பிரக்ஞை எங்கு முடியுதோ அந்த எல்லை வரைக்கும் போறது. அதுக்கப்புறம் இருக்கிற அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள போகாம பிரக்ஞையோட எல்லையிலேயே நின்னுடுறது. அதாவது எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்க முடியுமோ அந்த விழிப்புணர்வோட உச்சியில தங்கிடுறது. கரெக்ட். சுயநினைவில்லாத யாந்திரிகத்தனமான வாழ்க்கைக்குள்ள விழாம இருக்கிறது தான் அது. அருமை. இன்னைக்கு ஓஷோவோட இந்த ஒரு ஒளிப்பதிவு மூலமா ஞானம், சமநிலை, அன்பு, செயல் பத்தி நாம வச்சிருந்த பல கருத்துக்களை மறுபரிசீலனை செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம். தீர்ப்புகள் கொடுக்கிற இடத்திலிருந்து ஒரு சாட்சியாக மாறுவது, என்னுடையதுங்கிற பற்றுதலிலிருந்து எல்லோரையும் உள்ளடக்கிய கருணைக்கு செல்வது, வெளிப்புற தேடல்களை நிறுத்தி உள்மன அமைதிக்கு திரும்புவதுன்னு பல புதிய கதவுகளை இதை திறந்து விட்டுருக்கு. ஆமாம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த உரையாடலோட சாராம்சத்தை பார்த்தா உண்மையான சுதந்திரம்ங்கிறது தான் ஒன்றுமில்லை, அதாவது அகிஞ்சன் அப்படிங்கறத முழுசா ஏத்துக்கிறதுல இருந்து தான் தொடங்குதுன்னு தெரியுது. ஆனா நாம வாழ்ற இந்த உலகம் நீ யாராவது ஒருவராக இருக்க வேண்டும், நீ ஒரு பெரிய ஆளா வரணும்னு நம்மள தொடர்ந்து உந்திக்கிட்டே இருக்கு. ஆமா, ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோன்னு சொல்லுது. இந்த சூழல்ல நான் யாரும் இல்லைங்கிற அந்த நிலையை அடைவது, அந்த சுதந்திரத்தை உணர்வது, அது எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கும்? இத சிந்திச்சு பாருங்க.